ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லையா? ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான டே. அதனால் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது. என்ன கோயில் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளத்து கருப்பனார் கோயில்னால் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் கோபுரமும் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, சிலையும் இருக்காது. சின்னதாக ஒரு கல் சிலை மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால நிறைய கும்பலுங்க, அதுவும் காலையில் நிறைய கும்பல் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாமா. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். என்ன வேண்டுதல் வச்சாலும் கரெக்டாக நடக்கும். இங்கே வந்துட்டு பொய் சத்தியம் பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். அவ்வளோ நல்ல சக்தி வாய்ந்த கோயில். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசை, அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாமியை சுற்றி பூவால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. அந்த சாமிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சூடமத்தி வச்சு பற்ற வைக்கிறது, விளக்கு போடுறவங்க எல்லாருமே தனித்தனியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய கும்பல் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம சூடமத்தி வச்சு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுருக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொண்டு வந்து சூடம்பத்தியெல்லாம் அதில் வச்சு பறித்து வச்சுட்டு போயிடணும். நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா பூ கொண்டு போய் எலுமிச்சை பழம், காணிக்காய், இது மட்டும் தேங்காய் பழம் கொண்டு வந்திருந்தால் அதெல்லாம் மட்டும் கொண்டு போய் அவங்க கொடுத்தோம்னா அவங்க உடச்சி பூஜை போடுவாங்க. பாருங்கள், தாங்க சாமி அவ்வளோ சூப்பராக சம்மங்கி, துடுக்கமல்லி, அரளிப்பூ, ரோஸு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் நம்ம இதுக்கு வந்து இந்த சாமி பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்டிகை போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுனா ஃபுல்லாக ஃப்ளவர் பூவால் தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. தோரணம் கட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வைக்க மாட்டாங்க, வானவெடி தான். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு, 3 ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. இங்கே கோயிலுக்கு வந்தோம்னா வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம், சூடம்பத்தி, பூவெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. நம்ம சும்மா வந்தாலும் இங்கே வந்து எல்லாம் வாங்கிக்கலாம். எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமாவாசை நாளில் நேரமாகவே அன்னதானம் போட்டிருக்காங்க. காலையில் போட்டிருப்பாங்க போல், தெரியல எங்களுக்கு. நிறைய பார்த்திங்கன்னா வேல் இருக்குங்க சாமிக்கு பின்னாடி. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா மைண்டும் நல்லாயிருக்கும். சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.